அத்தியாயம் 15. உலக சேவை. லட்சக்கணக்கான கல்வித்துறைகளில் நீங்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் பற்றின்மையை வளர்த்து கொள்ளவில்லையேல் அந்த தேர்ச்சிகளால் ஒரு பயனும் இல்லை. மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுதல், மற்றவர்களுக்கு சேவை செய்தல், இதுதான் வித்யாவின் முக்கிய சூத்திரம், அதன் உண்மை வாக்கு. கல்வி சேவை மனப்பான்மையை ஊட்டுவிக்கும் போதுதான் உன்னதமானதாகிறது. குறுகிய சுயநலத்து சுவடு சிறிதும் இல்லாமல் சேவை செய்யப்பட வேண்டும். அது மட்டும் போதாது, சேவை புரியும் எண்ணத்தில் அதற்குரிய பிரதிபலனை எதிர்பார்ப்பதன் சுவடு உட்புகுந்து பாழாக்கலாகாது. ஒரு முக்கியமான யஜ்யம் அல்லது யாகத்தை செய்வதைப் போல் நீங்கள் சேவை செய்ய வேண்டும். மரங்கள் தம் கனிகளை உண்பதில்லை, பற்றற்ற மனப்பான்மையுடன் மற்றவர்களுக்கு அளிக்கின்றன. தன் மீது ஓடும் நீரை ஆறு பருகுவதில்லை, அது மற்றவர்களின் தாகத்தைத்தான் தணிக்கிறது. அது பிறரது வெப்பத்தையும் குறைக்கிறது. தன் கன்றுக்கென்று தயாராகும் பாலை பசு பெருந்தன்மையுடன் மற்றவர்களுக்கு பயன்படும் வகையில் தியாகம் செய்கிறது. அதைப் போலவே வித்யாவை கற்றவர்கள் சுயநல எண்ணம் எதுவும் இல்லாமல் அதை மற்றவர்களுக்கு சேவை மனப்பான்மையுடன் அளிக்க வேண்டும். உன்னதமான மனிதர்கள், அதாவது சஞ்சனா எனும் அந்தஸ்தை இப்படித்தான் பெறவும் காப்பாற்றவும் இயலும். உண்மையான மேதை எண்ணத்தில் ஒருபோதும் ஆணவம் எழாவண்ணம் இருக்க வேண்டும். இருப்பினும் இன்றைய மேதைகள் துரதிர்ஷ்டவசமாக எல்லையிலா ஆணவம் உடையவர்களாகவே இருக்கின்றார்கள். அதன் விளைவாக அவர்கள் தவறான லட்சியங்களையும் பின்பற்றுகின்றனர், தவறான வழியில் செல்கின்றார்கள். கல்வியின் நலன்களை அவர்கள் தங்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் மட்டுமே அளிக்கின்றனர். அதன் விளைவாக, அதாவது சஞ்சனங்கள் நன்மக்கள் எனும் அந்தஸ்தையும் மதிப்பையும் இழக்கின்றனர். ஒருவர் தன்னிடம் உள்ள அறிவு, திறமை, அகமுக அனுபவத்தை தாராளமாக மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும். இப்படி செய்யவில்லையேல் மனித சமுதாயத்தின் முன்னேற்றமே ஆபத்திற்குள்ளாகிவிடும். மனித சமுதாயத்தின் நலன்களை மிக சிறப்பாக மேம்படுத்த ஒருவர் புனிதமான பரோபகார, அதாவது பிறருக்கு சேவை செய்யும் உத்வேகத்தையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மனப்பான்மையையும் வளர்த்து கொள்ள வேண்டும். மானிட சேவையே மகேஸ்வர சேவை, அதாவது மாணவ சேவையே மாதவ சேவை என்று கிளிப்பிள்ளை போல கூறும் வாக்கு எல்லா மனிதரும் சேவை பெற பொருத்தமானவர் என்று பொருள் கொள்வதாக கொள்ளலாகாது. இந்த மணிமொழியை விரைந்து பரப்புவோர் சேவையை யாருக்கு ஆற்ற வேண்டும் என்று விசாரிப்பதில்லை. தங்கள் வயிற்றை நிரப்புவதிலேயே அவர்கள் ஆர்வத்துடன் உள்ளனர். அதனால் அவர்களது மனம் தமது உற்றார் உறவினர் முன்னேறும் அளவிற்கே விரிகிறது. இப்படியாக அவர்கள் தாங்கள் கற்ற விலை மதிப்பில்லா கல்வியை வீணடிக்கின்றார்கள். புலன்கள் மூலம் உணரக்கூடிய வகையில் இறைவன் எல்லா உயிர்களின் வடிவையும் தாங்கியிருக்கிறார் எனும் உண்மையை மனிதன் மறந்து விடுகின்றான். சேவை எவ்வுயிருக்கும் செய்யப்படினும் அது இறைவனுக்கு செய்த சேவையே. கற்றவர்களின் முதன்மையான குறிக்கோளாக இருக்க வேண்டியது இதுதான். நரனே நாராயணன், மனிதனே மகேசன். ஒவ்வொரு செயலும் தெய்வத்திற்கு செய்யப்படும் சேவையாக உயர்வு பெற வேண்டும். ஆனால் இன்றைய மாணாக்கர்கள் நரன் யார், நாராயணன் யார் என்று சரியான முறையில் தெரிந்து கொள்வதில்லை. நர நாராயண தத்துவத்தை புரிந்து கொள்ளாத ஒருவர் தன்னை கற்றவர் என்று எப்படி கூறிக்கொள்ள முடியும்? துவம் தத், அதாவது நீ அது என உபனிஷதங்கள் குறிப்பிடும் தத்துவங்கள் அவைகள். இந்த இரண்டை அறியாத ஒருவன் தன்னை அறிந்தவன் என்று கூறிக்கொள்ள முடியாது.
தனக்கு தன்னை வெளிப்படுத்தாத கல்வியால் வேறு என்ன பயன் இருக்க முடியும்? ஆனால் நமது துரதிர்ஷ்டவசம் காரணமாக கற்பிப்பவர்களாக இருக்கும் கல்வியாளர்கள் நமக்கு சிறந்தது எதுவோ அதை பூர்த்தி செய்து நமக்கு சேவை செய்யாமல் நமக்கு எவ்வளவு கெடுதல் விளைவிக்க முடியுமோ அத்தனை கெடுதல் விளைவிக்கின்றார்கள். இது மிகவும் புதுமையாக இருக்கிறது. ஏனெனில் கற்றவர்கள் தங்களுக்கு உதவியர்களுக்கு மட்டுமல்லாது துன்பம் செய்தவர்களுக்கும் சேவை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட மனப்பான்மை சேவையை 2 மடங்கு புனிதமானதாக ஆக்குகிறது. நமக்கு சேவை செய்தவர்களுக்கு திரும்பி சேவை செய்வது இயற்கையான பிரதி உணர்வாகும். துன்பம் செய்தவர்களுக்கு சேவை செய்வதுதான் சிறப்பான சீலமாகும். 2வதாக உள்ள செயல்முறைக்கு ஒருவரது உண்மையான நலன் என்னவென்று மிக நன்றாக புரிந்து கொள்ளும் ஆற்றலும் உரிய காலத்தில், அதாவது உரிய இடத்தில், சந்தர்ப்பத்தில் செயற்படும் உணர்வும் தேவைப்படும். கல்வி இந்த இயல்புகளை வழங்க வேண்டும், வளர்க்கவும் வேண்டும். பண்பாடில்லாதவனிடம் பழகும்போது ஒருவன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். தங்களுக்கு செய்த நன்மைகளை மறந்துவிட்டு நன்றி இல்லாமல் இருக்கும் ஜன்மங்களுடன் எச்சரிக்கையுடனே பழக வேண்டும். தவறு செய்பவர்களை தண்டிக்கும் கருவியாக அரசு சட்டத்தை பயன்படுத்துகிறது. ஆனால் கற்றவர்களும் மாணவர்களும் அவர்களை ஒரே அடியாக கண்டனம் செய்துவிடக்கூடாது. அவர்கள் தமது பிறவி இயல்பான பற்றில்லாமல் செயல்படுவதை வெளிப்படுத்த வேண்டும். சிறப்பியல்பான உதவி செய்வதை நடைமுறைப்படுத்த வேண்டும். தாய் நாட்டை காப்பாற்ற வேண்டியது ஒருவரது உன்னதமான கடமை. மாணவர் ஒவ்வொருவரும் ஆற்ற வேண்டிய முதன்மையான கடமை அது. மாணாக்கர்களால் தமது கடமை எவை? அவற்றை நடைமுறைப்படுத்துவது எப்படி? அந்தந்த சந்தர்ப்ப சூழலில் தம் பங்கு என்ன என்று கண்டுபிடிக்க இயலவில்லையேல் அவர்கள் அதிகம் கற்றதாக கூறிக்கொள்ள முடியாது. கற்று முடித்தவர்களும் கற்கும் மாணவர்களும் எளிமையை வளர்த்து கொள்ள வேண்டும். ஆடம்பரத்தை ஒதுக்கித் தள்ள வேண்டும். ஆடம்பரத்திற்கு அடிமையானால் நமது உண்மையான இயல்பை அல்லது தனித்தன்மையை அவர்கள் இழப்பர். மாணாக்கர்கள் இக்கருத்தை அழுத்தமாக பதித்துக் கொள்ள வேண்டும். ஒருவர் விஞ்ஞானத்தின் அனைத்து துறைகளிலும் வித்தகராக இருப்பினும் அல்லது புகழ்பெற்ற பெரிய அறிஞராக இருப்பினும் அவர் மற்றவர்களுடன் எளிமையுடனும் ஒழுக்கத்துடனும் பழகவில்லையேல் அவர் நிச்சயமாக பண்டிதர்கள், அறிஞர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்படுவார். அப்படிப்பட்டவர்கள் சமுதாயத்தால் மதிக்கப்பட மாட்டார்கள். அவர்களது மதிப்பு சில காலத்திற்கு இருக்கலாம், ஆனால் விரைவில் அது இறங்குவது உறுதி. அப்படிப்பட்ட மதிப்பு அதை பெறுபவர்க்கு நன்மை பயக்காது. வேடம் போடாமையும் எளிமையும் மட்டுமே மதிப்பை கொடுக்கும். இவ்வியல்புகள் அளிக்கும் மதிப்பே மனம் மகிழக்கூடிய வகையில் இருக்கும். பாண்டியத்தை பைத்தியக்காரத்தனமாக உலவச் செய்வதால் அது புகழ்ச்சிக்கும் இகழ்ச்சிக்கும் மாறி மாறி இலக்காகும். பகட்டை விட்டால் மக்களின் மதிப்பை நிரந்தரமாக பெற முடியும். உண்மையான கல்வி துறவு மனப்பான்மையையும் ஆடம்பரத்தில் வெறுப்பையும் சேவை செய்வதில் வெறுப்பையும் ஏற்படுத்துவதாக இருக்கிறது. கொஞ்சம் படித்தவுடன் சிலருக்கு தலைகனத்து வீங்கிவிடுகிறது. ஒவ்வொரு துறையிலும் வல்லவர்கள் போல் அவர்கள் நடிக்கின்றார்கள். தங்கள் சாதனைகளை நாள் முழுவதும் பெருமை பேசி பீற்றித் திரிகிறார்கள். அனைத்தையும் அறிந்தவர்களைப் போல் கர்வமாக நடக்கின்றார்கள். முழுவிலிருந்து பரிமாறப்பட்ட இலை தரையோடு தரையாக, அதாவது அடக்கத்துடன் இருக்கும். பரிமாறாத இலை காற்றடிக்கும் போதெல்லாம் மேலே போகும் ஆணவத்தின் பேரில். இப்படி ஒரு பழமொழி இருக்கிறது. அதைப் போலவே அதிக அறிவும் பல திறமையும் உள்ளவர்கள் எளிய வாழ்வு வாழ்கின்றனர். ஆனால் உண்மையான கல்வியும் அது அளிக்கும் வலிவும் இல்லாதவர்கள் பகட்டான ஆடம்பரமான வாழ்வு வாழ்கின்றனர். 2வது வகையினர்
தமது குறைகள் பிறருக்கு தெரியாமல் இருக்க பெரும் பாடுபடுகின்றனர். அவர்களது முயற்சி தோல்வியுறுகிறது. அவர்கள் இருதரப்பட்ட அழிவிற்கு ஆளாகின்றனர். அதாவது அவர்களும் ஆனந்தத்தை அனுபவிப்பதில்லை, மற்றவர்களுக்கும் அவர்களால் ஆனந்தம் அளிக்க முடிவதில்லை. முடிவில் அனைவரது ஏளனத்திற்கும் அவர்கள் ஆளாகின்றனர். எனவே ஆடம்பர ஆசை மனதில் நுழைய அனுமதிக்காதீர்கள். ஆணவத்தை உங்களிடம் நெருங்க விடாதீர்கள். பணிவுடன் இருங்கள். உயர்ந்த லட்சியங்களின் மீது விசுவாசம் வையுங்கள். அப்போதுதான் உங்களால் உலக அமைதிக்காகவும் வளத்திற்காகவும் சேவை செய்ய முடியும். ஸ்ரேயாஸ்தே விஸ்வஸ்ரேயா. ஒரு தனி மனிதன் நல்ல மனிதன் ஆவதில் வெற்றி பெறும் போதுதான் உலகமும் நல்லதாக மாறும். உண்மையான மாணவன் ஆகத் துடிக்கும் ஒருவன் உலகில் அமையும் வளமும் நிலவ வேண்டும் என்ற லட்சியம் உடையவனாக இருக்க வேண்டும். கபட வேடமற்றவனாகவும் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு சேவை செய்தே தீருவேன் என்று அவன் உறுதிமொழி எடுக்க வேண்டும். உண்மையான கல்வி அல்லது வித்யாவின் சாரம் இதுதான்.